வணக்கம் மக்களே. நாம் இப்போ பார்த்துட்ருக்கிற பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் ஈரோட்டிலிருந்து பெருந்துறை செல்லும் சாலையில் அமைஞ்சிருக்கிற ஏஇடி பள்ளி வளாகத்தில் நடந்துள்ள பாரம்பரியமான காங்கேயம் கால்நடைகளுக்கான கண்காட்சிக்கு தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா திண்டல் குமார் அவர்களோட டைரி ஃபார்மிலிருந்து ஸ்டால் போட்டிருக்காங்க. அந்த ஸ்டாலை பற்றி டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். அவரோட எருமை தான் ஒன்று பிச்சுக்கிட்டு வந்து ஸ்டாலுக்கிட்ட நிற்கிது. ஓகே, இவர்கிட்ட என்னென்ன மாதிரி ப்ரீட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முரா, ஜாஃபர்பாடி, பஃபலோ, டைசி, கவுஸ் அண்டு ப்ரீடிங் புல்ஸ்னு விதவிதமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தேவைப்படுறவங்களுக்கு அவங்களோட அலைபேசி இன்னும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்றைக்கி வந்து என்னென்ன இருக்குது, என்னென்ன ஷோக்கு கொண்டாந்துருக்காங்கன்னா அப்படியே பார்த்துடலாம். வாங்க நண்பர்களே, பதிவுக்கு போவோம். எடுத்தோன்னே பார்த்தோம்னா புங்கனூர் குட்டை வந்து ஒரு 3 குட்டை கொண்டாந்துருக்காங்க. 3மே பார்த்தீங்கன்னா கெடாரி. சேட்டக்கார பையன். இது வந்து காரி செம்பூத்து காரியில் சரி நினைக்கிறேன். பார்க்குற நல்லா ஜம்முன்னு இருக்கு. இந்த மாதிரி புங்கனூர் குட்டை பிரீடு வந்து நம்ம ஏஇடி பள்ளி வளாகத்துக்கு கொண்டாந்துருக்காங்க. திண்டல் குமார் அவர்களோட ஃபார்மில் தான் இருக்குது. அப்படியே உள்ள போய் பார்த்தோம்னா ஒரு 3 புங்கனூர் குட்டை கெடாரி கொண்டாந்துருக்காங்க. இதுல செனையா ஏதாச்சும் இதுல செனையா ஏதாச்சும் இருக்கா? இந்த 3ல எதுவுமே செனை இல்லை. இது எத்தனை பல்லுனா போட்டிருக்கோம் அதெல்லாம் தெரியாது. அவரை தான் இங்க போகணும். சரி, ஓகே. அப்படியே பார்த்தோம்னா இந்த பூராமே முறால சேர்ற எருமைகள். திண்ணல்குமார் பார்த்தீங்கன்னா அவரு முறால சேர்ற எருமைகள் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க சேல்ஸுக்கு. அது போக எருமை பால், நாட்டு மாட்டு பால், தயிர், நெய் இதெல்லாமே சேல் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இருக்கிறதுல படா சைஸ் முறா எருமை. கேமராவுக்கு கவர் ஆக மாட்டேங்குது, அந்த அளவுக்கு பெரிய சைஸ். இது பால் அளவுலான 5 to 16. இந்த பெருசா சிறுசா? பெருசு. இது வந்து 5 to 16 லிட்டர் பால் கெப்பாசிட்டி சொல்றாங்க. அது போக ஃபீடு அதிகமா கொடுக்கும்போது அதிகமா கறக்கும். இந்த மாதிரி எருமைகள் வேணாலும் நம்ம திண்டல்குமார் ஃபார்முக்கு போனோம்னா வாங்கிக்கலாம். அது போக ப்ரீடிங் பர்பஸ்க்கொசரம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஷோக்கொசரம் கொண்டாந்துருக்கிற சாம்பிள் கொண்டாந்துருக்கிற எருமை கிடார்கள் எல்லாமே முறால சேர்ற கண்ணு. ஃபுல்லா ஜம்முன்னு இருக்காங்க ஒவ்வொருத்தருமே. அதே மாதிரி இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா இது கோணா கண்ணுன்னு நினைக்கிறேன். ப்ரீடிங் பர்பஸ்க்கொசரம் வச்சிருக்கிறது. அது எருமை கெடா தானே நீங்க? இது முறாலதான் செய்யறேன்னு நினைக்கிறேன். நல்லா ஜம்முன்னு படுத்துட்டு இருக்கேன் முறைச்சிக்கிட்டு. இதுலயே எருமை தயிர், பால், நெய் வேணாலும் அவங்கள கான்டாக்ட் பண்ணிட்டு நேரில் போய் பார்த்து வாங்கிக்கிங்க நண்பர்களே. எல்லாமே படா சைஸ் இருக்கிற ஆளுதான். அது போக புங்கனூர் குட்டையிலேயே கிராஸ் ஒன்று வச்சிருக்காங்க. அது கண்ணோட இருக்கு. கண்ணு கெடாரி கண்ணுன்னு நினைக்கிறேன். இரு ஒன்றும் இல்லை, நீ உட்காரு. இது வந்து சேல்ஸ்ன்னு தான் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி பெண் எருமைகள், கிடாரிகள், புங்கனூர் குட்டைகள் இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணிட்டு நேரில் போய் பார்த்து வாங்கிக்கிங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஏஇடி பள்ளி வளாகத்துல கால்நடை கண்காட்சிக்கு ஷோக்கு கொண்டாந்துருக்காங்க. மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம்.